அனிமே கம்யூனிட்டியில் இப்போ பிக்கெஸ்ட் ஹாட் டாப்பிக்காக இருக்கிறதே ஜுஜுட்சு கைசன் தான். அதுக்கு காரணம் ஜுஜுட்சு கைசனோட சாப்டர் 260ல் கோஜோ ரிட்டர்ன்ஸ். ஒரு அனிமேல ஆல்ரெடி இறந்து போன கேரக்டர் திரும்ப வர்றதுங்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான். ஆனால் அது இந்த அளவுக்கு ஏன் ஃபேண்டம் கிரேஸாக இருக்குன்னா அதுக்கு காரணம் கோஜோ. பிகாஸ் கோஜோ தான் அந்த வேர்ல்ட்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான ஜுஜுட்சு சார்சரர். ஸோ இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பேசலாம். இது ஸ்டார்ட் ஆகிறது சாப்டர் நம்பர் 260ல். ஸோ அந்த சாப்டரில் டோடோவும் யூஜியும் சேர்ந்து சுகுனா கூட சண்டை போட்டுருப்பாங்க. அப்போ யூஜி சுகுனாவோட செஸ்ட்டில் ஒரு பெரிய அட்டாக்னால டேமேஜ் பண்ணிடுவான். அப்போ பக்கத்தில் டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் தெரியும். அண்டு சுக்குனா அதை பார்த்துட்டு தான் சொல்லுவான், நானே என் கையால் கொன்று புதைச்ச அந்த கண்களை என்னால் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த சாப்டரோட கடைசி பேனல்லையும் ஒரு ஃபேஸை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது வந்து ரொம்ப சிமிலராக கோஜோவுக்கு இருக்கும். பட் ஒரு ஐ மட்டும்தான் இருக்கும், இன்னொரு ஐ காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஒரு பெரிய டாபிக். ஸோ இது வந்து கோஜோவா இல்லையாங்கிறது தான். அண்ட் இது வந்து கோஜோங்கிறதுக்கு ஒரு எக்கச்சக்க தியரிஸ் இருக்குது, கோஜோ இல்லைங்கிறதுக்கும் நிறையா தியரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸ் வந்துட்டு சிமிலராக கோஜோவுக்கு இருக்கிறதுனால அதுவே வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் த டைம் கன்ஃபார்ம் ஆயிடுது. இன்னொரு செட் ஆஃப் தியரிஸில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம சுக்குனா இவ்வளோ நேரம் வந்து பேட்டில் பண்ணி அவனுக்கு வந்து ஹாலோசினேட் ஆகிருக்கு, அதனால கோஜோவோட உருவம் மட்டும் அவனுக்கு தெரியுது. ஏன்னா நம்ம சுக்குனா வரைக்கும் பேட்டில் பண்ணதுலேயே கோஜோட ஃபைட்டு தான் ரொம்ப முக்கியமான ஃபைட்டு. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம யூஜி வந்து சுக்குனாவோட செஸ்ட்டில் அட்டாக் பண்ணனால அந்த ஒரு செகண்டில் அவனுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அது வந்து கோஜோட பாடியை டேக் ஓவர் பண்ணது கெஞ்சகு இப்படிங்கிற மாதிரிலாம் தியரிஸ் இருந்தது. பட் இப்போ ஜேஜேகே சாப்டர் 261ஓட ஸ்பாய்லர்ஸ் நமக்கு லீக் ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலி வெயிட் இஸ் ஓவர். அதாவது அது வந்து கோஜோ கிடையாது. ஸோ எஸ், கோஜோ கிடையாது, கோஜோ உடம்புல இருக்கிற யூட்டா. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அது வந்து சாப்டர் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக புரியும். பட் இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். யூட்டா வந்து கெஞ்சகோட டெக்னிக்கை காப்பி பண்ணி அதை யூஸ் பண்ணி வந்து கோஜோட உடம்பு டேக் ஓவர் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து சாப்டர் வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ கோஜோ உடம்பை டேக் ஓவர் பண்ண யூட்டா நம்ம சுகுனா முன்னாடி வந்து நிற்கிறான். ஆல்ரெடி சுகுனா வந்து டொமைன் எக்ஸ்பென்ஷனை யூஸ் பண்ணுற நிலமையில தான் இருந்தான். ஸோ அவனும் மேல்வரன் ஸ்ட்ரைனை யூஸ் பண்ணுறான். அதே மாதிரி கோஜோவோட டொமைனான இன்ஃபினிட் வாய்டை நம்ம யூட்டா யூஸ் பண்ணுறான். ஸோ இந்த கோஜோட பாடிங்கிறது ரெண்டாக ஸ்பிட்டாக இருக்கும். அண்ட் அதை வந்து ஷோக்கோ எப்படியோ ரெடி பண்ணிடுறா, அதாவது ஸ்டிச் பண்ணி எப்படியோ மர்ஜ் பண்ணிடுறா. பட் இதை வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்கு எக்ஸசிவான கர்ஸ்டு எனர்ஜி வேணும். அண்ட் அதுக்காக ரிக்காவோட எனர்ஜியை நம்ம யூட்டா யூஸ் பண்ணிக்கிறான். அண்ட் அதோட அந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டருக்கு நடுவில் வந்து இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை வேறு காட்டுவாங்க. நம்ம யூட்டாவும் கோஜோவும் பேசிப்பாங்க. யூட்டா வந்துட்டு கேட்பான், ஸோ கோஜோ நீங்கள் வந்துட்டு சப்போஸ் செத்துட்டிங்கன்னா உங்களோட பாடி எனக்கு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு கோஜோ இருந்துட்டு அது எப்படி இருந்தாலும் யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்க போகுது, அது நீ எப்படியே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். என்ன இருந்தாலும் இந்த சாப்டர் நம்பர் 261 வந்துட்டு ஒரு முக்கியமான சாப்டராக இருக்க போகுது. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற சாப்டர்ஸோட நிலமை வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அண்ட் இது ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இந்த ஜேஜேகேலேயே. ஸோ இந்த சாப்டர் பற்றியும் இங்கே நடந்த விஷயங்கள் பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கருத்துக்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்விஸ்ட்டு நல்லா இருக்குது. பட் இன்னும் கோஜோவோட பாடியை கெஞ்சகு டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். எனிவே நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். சாயனரா மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.